ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 8th யூனிட்டு காலனியத்துக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பொறுத்துக. ஜேபிபி குழு 1948, சர் சிரில் ராட்க்ளிஃப் எல்லை வரையறை ஆணையம், பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம், நேரு குழு அறிக்கை 1928. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு காலவரிசைப்படுத்துக. அதில் வந்து இந்திய சுதந்திரம் குறித்த கிளமண்ட் அட்லியின் அறிவிப்பு வந்து 1947 February 20. அதுக்கப்புறம் நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 June 3. ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சீன மக்கள் குடியரசு January 1, 1950. பாண்டுங் மாநாடு April 1955. ஆசிய உறவுகள் மாநாடு March 1947. அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின். பின் வருவனவற்றுள் சரியான காலவரிசைப்படுத்துக. சீன மக்கள் குடியரசு 1950 January 1. சீனாவுடனான இந்திய போர் 1962. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் December 9, 1946. பஞ்சசீல கொள்கை 1954. நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் 1950 April 8. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் January 30, 1948. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் பொட்டி ஸ்ரீராமலு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. B.R. அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பம்பாய். நெக்ஸ்ட் கொஷின். ராட்க்ளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. இது வந்து சரி. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் December 9, 1946. நெக்ஸ்ட் கொஷின். அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? November 26, 1949. இதை தான் சட்ட தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. ஸோ இந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.